இந்த ராஜு உன்னோட பார்சல். காளியா ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அத நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். அப்படி இருந்தாலும் ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இன்னைக்கு இத நான் படிச்சிடுறேன். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத. நல்லா படுத்து தூங்கு. ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. ராஜகுமாரி எப்போ ராணியா ஆனாங்களோ தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே மாட்டேன். ஜிம் ஜிம் பவா, ஜும் ஜும் பவா. நான் ராஜகுமாரியா மாறணும். ராஜகுமாரி காக்காவா மாறணும். இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? பீம கைது பண்ணணும். இங்க பாருங்க, இவன் வளையல திருடி இருக்கான். இவன் ஒரு திருடன். ஆனா ராஜகுமாரி, நான் அதை திருடவே இல்ல. உடனே கைது பண்ணுங்க. பீம், ஓடி போயிடு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அந்த காக்காவை பிடிச்சு அது முதல்ல கோண்டுல அடைங்க. பீமால அரண்மனை பக்கத்துல கூட வர முடியாது. அதோட இந்து கூண்டுக்குள்ள இருக்க ஒன்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. இங்க என்ன நடக்குது? உங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்க சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. நான் ஒரு நல்ல இளவரசியா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ராஜகுமாரி, நீங்க இளவரசி மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட். ஆமா, நீங்க தானே எங்க எல்லாரையுமே காப்பாத்துனீங்க. அந்த சூனியக்காரியை நீங்க தானே தோக்கடிச்சீங்க. நிஜமாவா? ஆமா, நாங்கெல்லாம் பொய் சொல்லவே மாட்டோம்.
தனியா எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாப்பூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது, அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம். காத்து பலமா வீசுது, அதனாலதான் என்னால இப்போ எதிர்பக்கமா இதை திருப்ப முடியல. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போகலாம். என்ன இடம் இது? நான் காலையில எழுந்து பார்க்கும்போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? இங்க நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு புரிய மாட்டேங்குது. வயிறு காலியா இருந்தா என்னோட மூளை வேலை செய்யாது. வாங்க முதல்ல பழம் வாங்கி சாப்பிடலாம். எவ்வளவு ஆச்சு? 9 ரூபாய். இந்தாங்க 10 ரூபாய். அப்ப மிச்ச பணம்? மிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ என்னப்பா சொல்ற? முழு பணத்தையும் கொடு. நான் தான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கேனே. மீதியை யார் கொடுப்பாங்க? இத பாருங்க, 10 ரூபான்றது 9 ரூபாய் விட 1 ரூபாய் அதிகம் தான். நாங்க தான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டோம்ல. சொல்ல போனா 1 ரூபாய் அதிகமாவே கொடுத்திருக்கோம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவ சொல்றத கேளுங்க. 10 ரூபாய் வந்து 9 ரூபாவை விட அதிகமா? வாழ்க்கையில முதல் தடவையா இப்படி கேள்விப்படுறேன். என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? இதோ பாரு, மரியாதையா மீதி பணத்தை கொடுத்துட்டு போ. இதுக்கு மேல பணம் கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்துறான். என்னாச்சு? எதுக்காக இப்படி கூச்சல் போடுறீங்க? இந்த பசங்க பழத்தை சாப்பிட்டுட்டு மொத்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல, இவரு பொய் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த பசங்களோட மனநிலைமையே சரியில்லை. இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க.